ஹாய் ஃபெலாஸ், இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி குக்கிங் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு வால் ஷெல்ஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சின்ன ஐடியா கொடுக்க போகிறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணது எப்படி பண்ணேங்கிற என்னோடய ஐடியா உங்களுக்கு நான் தரேன். ஸோ இது வந்து ஸ்கொயர் வால் ஷெல்ஃபும் நான் ரெக்டாங்கிள் வால் ஷெல்ஃபும் வாங்கியிருக்கேன். இது ஸ்கொயர் வால் ஷெல்ஃப் வந்து 29 கிராம்ஸ், ரெக்டாங்கிள் 19 கிராம்ஸ்னு சொல்லி நான் ஹோம் பாக்ஸில் வாங்கினேன். ஒரு ஆஃபரில் கிடச்சிச்சு, அதனால் இதை நான் வாங்கினேன். நீங்கள் அமேசானில் கூட வால் ஷெல்ஃப் பார்த்துக்கலாம். நிறைய கலர்ஸு அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் வால் ஷெல்ஃப்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ எனக்கு வந்து இடையில வந்து ஒரு ஈபி இது வந்துடுச்சு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணாலும் வால் ஷெல்ஃப் ஃபிக்ஸிங்க்கு நிறைய மாடல்ஸ் வரும். நீங்கள் அதையுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து ஈபி இது வந்துடுச்சுனால ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆணி அடிக்கிறதுல நான் மெயினாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ வந்து குட்டி ஆணியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவே போதும், அது ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். இந்த மாதிரி கோம்பு யூஸ் பண்ணி அதில் ஆணியை மாட்டி நீங்கள் வந்து ஆணி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் படாமல் ரொம்ப ஈஸியாக ஆணி அடிக்க முடியும். அதனால் இந்த ஒரு குட்டி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டட் ஹவுஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஆணி அடிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ரொம்ப ஸ்மால் ஆணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆணி அடித்து நீங்கள் அழகாக எவ்வளோ சூப்பராக வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்க முடியும். இதே கூட வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க, அது வந்து ட்ரில் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெண்டட் ஹவுஸில் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறக்கா நான் குட்டி ஆணி யூஸ் பண்ணி அதில் வந்து ஹேங் பண்ணுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ 2 சைடும் நம்ம ஆணி அடிச்சுக்கிறோம். அது வந்து 2 ஹோல் இருக்கும். இந்த சைடு ஒரு ஹோல், அந்த சைடு ஒரு ஹோல். அதை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சைஸ் வருதுன்னு சொல்லி ஸ்கேலில் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட் பண்ணலாம். இப்போ அந்த ஆணியில் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் செல்ஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதில் நம்ம என்ன டிசைன் என்ன பொம்மை வேணாலும் ரொம்ப அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இது வந்து ஸ்கொயர் டைப்பு. அதே மாதிரி தான் மெஷர் பண்ணிக்கிங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி அதோட லென்த்து ஆணி அடிக்கிறதுக்கும் எவ்வளோ லென்த்து வருதுங்கிறதையும் மெஷர் பண்ணிக்கிங்க. மெஷர் பண்ணி பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் ஆணி அடிச்சிடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுதுல, நான் ரொம்ப குட்டி ஆணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் அதுவே எனக்கு இந்த பார்த்துக்குங்க, இந்த ஆணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு வந்து ஹேங் பண்ணி நான் வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் ஒரு 1 இயர் வரைக்கும் இதில் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய பழைய வீட்டில். அதுக்கப்புறம் அதே இதை நான் ரீப்ளேஸ் பண்ணி தான் எங்கள் புது வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் புதுசாக வீடு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அது அழகாகவே நின்றுச்சு. ஸோ இது மாட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஒரு 6 ஷெல்ஃபும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே மேலே ஃபஸ்ட்டு மாட்டினது, இது வந்து செகண்டு. நான் கார்னர் வச்சு அரேஞ்ச் பண்ணோம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது பார்த்துக்குங்க, இப்படி தான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதோட எவ்வளோ ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லி பென்சிலில் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு அந்த இடத்த கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆணி அடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் செல்ஃப்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப குட்டி குட்டியாக திங்ஸ் வைக்கல, அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு திருப்பி வச்சு காட்டுறேன். ஸோ நான் நல்லா இழுத்தா கூட அது வந்து வராத அளவுக்கு ரொம்ப அழகாகவே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பாருங்கள், இப்படி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் குட்டி குட்டி டாய்ஸ் அந்த மாதிரி வைக்க போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஃபுல்லாக வந்து நான் தானியங்கள் போட்டு அப்படியே ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் இதை மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். குட்டி குட்டி டாய்ஸ், குட்டி குட்டி லைட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஒரு 1 kg வரையுமே தாங்கும். இதை நான் வச்சுருக்க அரேஞ்ச் பண்ணியிருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி டாய்ஸ் வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் பழைய வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அங்கே இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு அங்கே ஃபுல் வால் கிடச்சிச்சு, அதனால் அங்கே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.